வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் காரில் சிக்கிய 120 கோடி கருப்பு பணம். இந்த 120 கோடி கருப்பு பணம் எந்த திமுகவின் முக்கிய அமைச்சர் காரில் சிக்கியிருக்கிறது? இந்த 120 கோடியும் அரசியல், அதாவது கட்சி பணமா, இல்லை அவருடைய சொந்த பணமா, இல்லை தவறான முறையில் வந்த பணமா? இந்த 120 கோடியும் யாருக்கு சொந்தமானது அப்படின்றத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கியான அரசியல் அப்டேட் என்ன, இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான திமுக அமைச்சர் யார் அப்படின்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் காரில் தான் தற்போது 120 கோடி மதிப்பிலான கருப்பு பணங்கள் சிக்கியிருக்கிறது. இந்த 120 கோடியும் இவருடைய அமைச்சர் உதயநிதியின் காரில் எதற்கு வந்தது, எங்கே கொண்டு செல்லுகிறார்கள் அப்படின்றத தெளிவாக நம்ம விசாரிக்கும் போது என்ன நடந்ததற்கு அப்படின்னா, தற்போது ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்க இருப்பதால் கட்சி பணமாக அவருடைய காரிலேயே இந்த 120 கோடியும் கொண்டு சென்றிருக்கிறார். பணப்பட்டுவாடா செய்வதற்காக இதை தனது காரிலேயே கொண்டு சென்றிருக்கிறார். அதிரடியாக வசமாக சிக்கிவிட்டார் அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள். தற்போது அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே. அதை நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குதுன்றத. அது மட்டும் இல்லாமல் இந்த 120 கோடியும் எந்த தொகுதிக்கு சென்றார், யாருக்கிட்ட சிக்கினார் அப்படின்றத இன்னும் தெளிவாக உறுதிப்படுத்தவில்லை. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி அரசியல் அப்படியே தொடர்ச்சி நம்ம சேனலில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு அவருடைய காரில் 120 கோடி கொண்டு சென்றிருக்கிறார். அதை அதிரடியாக முடக்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரை கைது செய்யப்படுவார்களா, இல்லை என்ன செய்கிறார்கள்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இதுதான் அப்டேட். அடுத்த அப்டேட்டில் தொடர்ச்சியான அப்டேட் தொடர்ச்சியாக கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.